அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மட மாளிகைக்காட்டில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு. அந்த பில்டிங்கோட பேர் என்னன்னு சொன்னா பல்தேவை கட்டிடம். இந்த பல்தேவை கட்டிடம் என்பது மக்களுடைய சில கலாச்சார நிகழ்வுகள், சில முக்கிய தேவைகள், மீட்டிங்குகள், இப்படியான விஷயங்கள், நிகழ்வுகளை நடத்துறதுக்காக அந்த இடம் தயாரிக்கப்பட்டு நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நினைக்கிறேன். 20 வருஷமாக அது கட்டப்பட்டிருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அந்த பொதுமக்கள் பயன்படுத்தினதாக நான் காணல. அதை ஒரு நான் நினைக்கிறேன் கிராம நிலதாரி மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறான்னு நினைக்கிறேன். இந்த கட்டடத்தால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டா? ஒன்றும் இல்லை. அந்த கட்டடத்தை வாடகைக்கு விட்டுறதா அல்லது தனியார் கல்விக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்களா இல்லை சொந்தக்காராக்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரியுதில்லை. ஆனால் ஒரு கல்வி நிறுவனம் ஒன்று மாதம் ஒன்று ஒரு மாணவருக்கு 1000 ரூபாய் அல்லது ஒரு 800 ரூபாயை பெற்றுக்கொண்டு ஒரு இந்த தனியார் கல்வி நிறுவனம் ஒன்று நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கட்டடம் யாருடைய பேரில் இருக்கிங்கிறது எங்களுக்கு நெடுங்காலம் ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு. அப்போ அதை எங்கடான்னு சொல்லி விசாரித்து பார்த்தோம். அந்த டிஎஸ் ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த கட்டடம் அரசாங்க கட்டடமாக ரெக்கார்டு இல்லை, அதாவது எந்த ஒரு பதிவும் இல்லை, ஆர்டிஎஸ்க்கு எந்த கட்டடமும் இல்லைன்னு சொல்லி பதில் அளித்தாங்க. அப்போ நாங்கள் கேட்டேன், கட்டடம் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் இதில் அர்த்தம் என்னன்னு சொல்லி அங்கே என்னடாண்டு ஆராய்வு செய்து பார்த்தா, பல நீண்ட நெடுங்காலமாக அது ஒரு கிராம சேவகர்கிட்ட அது அந்த அந்த உறுதி இருந்திருக்கு. அது சட்டவிரோதமான பிழை இருந்தாலும் நாம் அதை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வேலைக்கோ அவங்களுக்கு பாதிப்போ நாம் ஏற்படுத்தலை நம்முடைய சமூகம் என்ற அடிப்படையில். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதே போல நாமளும் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு போறோம்ன்றதுக்காக அவங்களும் என்ன செய்யப்படா, நாங்கள் நினைச்சபடி ஆடப்படாது. அதிகாரம் நம்ம கையில் இருக்கின்றதுக்காக அதிகாரத்தில் ஆடப்படாது. ஆகவே பல்தேவை கட்டடம் என்பது மக்களுடைய தேவைகளுக்காக கட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு காரியாலயம் தேவை என்று சொன்னால் அதுக்கு நிறைய காரியாலயங்கள் கிடக்குது. சனசம நிலையம் கிடந்துச்சு, பல கட்டடங்கள் கிடந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஊருக்கு நடுவில் அமைக்கப்பட்ட ஒரு பல்தேவை கட்டடமான பல விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கட்டடத்தை நீங்கள் முழுமையாக ஒரு நீண்ட நெடிய கட்டடம், அதே நேரம் அது ஒரு கட்டடத்தை ஜிஎஸ் பாவிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அது ஒற்றை மாடி கட்டடம் அல்ல, 2 மாடி கட்டடம். அந்த கட்டடத்தை ஒரு தனிநபர் அல்லது ஒரு 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 உத்தியோகத்தர் மட்டும் பயன்படுத்துறதுக்கு இது யார் அனுமதிச்சுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதை நம்ம ஆர்டிஐயில் தகவலில் கோரியிருக்கோம். அதுக்கான பதில்கள் வரட்டும். அதுக்கு மேலுக்கு நடக்கிற கல்வி நிறுவனத்துக்கு யார் அனுமதி கொடுத்தா அதனால சமூகத்துக்கு என்ன பயன்? மதரசா நடக்குது என்று சொன்னால் கூட மதரசா இந்த ஊர் முழுக்க நடக்குது, வீடுகளில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, எல்லா இடமும் நடக்குது. அதே நேரம் ஒரு அரச கட்டடத்தை பயன்படுத்தி ஒரு தனிநபர் வருமானம் ஈட்டுறதுக்கு யார் அனுமதிச்சா? இந்த அனுமதியினால மக்களுக்கு என்ன பயன்? ஒரு மானியம் கொடுத்தாங்களா? எல்லா இடத்துலையும் ஒரு 500 ரூபா 700 ரூபா வாங்குறாங்க, 800 ரூபா வாங்குறாங்கண்டா நாங்கள் ஒரு 500 ரூபா வாங்குறோம்ட்டு வாங்குறீங்களா? அதுவும் இல்லை. ஏதாவது சலுகை செய்றீங்களாண்டா? எதுவும் இல்லை. இதுக்கு கரண்ட் பில்லு தண்ணி பில்லு கட்டுறது யார செலவில்? ஜிஎஸ் ஒரு 500 1000 ரூபா காரியாலய பராமரிப்பு செலவுண்டு வாங்குறது எனக்கு தெரியும். அந்த காசு அப்போ என்ன செய்கிறாங்க? இத்தனை வருடங்களாக வாங்கித்தான் வராங்க. இந்த காசு என்ன செய்யறாங்க? இவர் தனியார் நிறுவனம் நடத்துறவர் அந்த காசு கட்டடத்தை கட்டுறாருண்டா இவர் இந்த காசு என்ன செய்யறாரு? அல்லது அவர் எப்படி அரச காசியில பராமரிக்கப்படுற ஒரு காரியாலயத்துல ஒரு தனிநபர் எப்படி ஆதாயம் பெறுறாருங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. ஆகவே இதனால பொதுமக்களுக்கு எந்த லாபமும் இல்லை. ஒரு தனிப்பட்ட 2 நபர்கள் அல்லது 2 நிறுவனங்கள் பயன்பெறுதுங்கிறது தான் உண்மை. ஆகவே இது சம்பந்தமா நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கேன் எதிர்காலத்தில். அதுக்கு முன்ன நீங்க இதுல இருந்து தவிர்ந்து கொள்றது, நீங்க எங்களோட சமூகம் எங்கள் அடிப்படையில் உங்களுக்கும் முதல் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். எதிர்காலங்கள் எப்படியான நடவடிக்கைகளை தவறுகள் செய்யாதீங்க. அடுத்தது இது ஊருடைய ஒரு கட்டடத்தை நீங்க இப்படி 20 வருஷம் 25 வருஷமா 20 வருஷத்துக்கு மேற்பட்டு நீங்க பாவிச்சு கொண்டிருக்கிறது சட்டப்படியான பிழை. உங்களுக்கு அனுமதி தந்தாரு முதல்ல முடக்கிறதுக்கு. ஆர்டிஎஸ் கட்டடமா நீங்க காட்சிப்படுத்தாமல் விட்டதன் உள்நோக்கம் என்ன? அந்த உறுதிகளை கொண்டு போய் டிஎஸ் ஆஃபீஸில் ஒப்படைக்காமல் இருந்ததுக்கு நோக்கம் என்ன? ஏதாவது நல்ல நோக்கம் இருந்தால் கூட இந்த 20 வருஷத்துல நீங்கள் செயற்படுத்திருக்கணும். நல்ல நோக்கம் இருந்திருந்தா 20 வருஷத்துல செயற்படுத்திருப்பீங்க. உங்களுக்கு நல்ல நோக்கம் இல்லைன்னு இதுவும் இல்லை, இருந்திருந்தா நீங்கள் செயற்படுத்திருப்பீங்க. ஆகவே நாங்கள் அதில் மூக்க நுழைச்சி அதை தோண்டினதுக்கு பிறகுதான் நான் அந்த அறிக்கை எடுத்துக்கொண்டு
ஓடிக்கொண்டு போய் அங்கே கொடுப்பீங்க. அது மிச்சம் புல உண்டு. ஆகவே இவ்வாறான விஷயங்களை நீங்கள் செய்யப்படாது. அப்படி இனி வருங்காலங்களில் வேறு வேறு விடயங்கள்லையும் தொடர்ந்தும் நாங்கள் உங்களை அனுசரித்து பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். இனி வருங்காலங்களில் கடுமையாக ஊர் விஷயங்களில் கடுமையாக நாங்கள் என்னென்னா இப்போ ஒரு பொதுக்கூட்டங்கள் ஒன்று நடத்தணும் வந்துச்சுன்னா நாங்கள் அந்த ஆர்டிஎஸ் கூட்டத்தை பயன்படுத்தலாம். ஊரில் ஏதாவது ஒரு நிகழ்வு கலாச்சார நிகழ்வு வேண்டாம் நாங்கள் அதை பயன்படுத்தலாம். அங்கே ஒரு கலாச்சார மண்டபம் அது இயங்குது இல்லை, அது துருப்பிடிச்சு ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குன்னு சொல்லி விட்டா அப்போ மற்ற மாற்றிடம் ஒன்று இருக்கும்போது நாங்கள் பயன்படுத்துறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக இது பயன்படுத்தப்படுது தனிநபர்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே வருங்காலங்களில் இது சம்பந்தமாக சுதாரிச்சுக்கோங்க. இவ்வாறான விடயங்களில் நாங்கள் விழிப்போடு இருப்போம். இந்த உறுதி பதுக்கிறது, சொத்துக்களை முடக்கிறது, சொந்தமாக அனுபவிக்கிறதெல்லாம் இனி வருங்காலங்களில் நிவர்த்திக்கோங்க. நன்றி, வசலாம்.